இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். தமிழக அரசு கொண்டு வந்த பத்திரப்பதிவு சட்டத்திருத்த மசோதாவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். பத்திரப்பதிவு முறைகேடுகளை தடுப்பதும் போலி ஆவணங்கள் மூலம் சொத்துக்களை பதிவு செய்வதை தவிர்ப்பதும் இந்த சட்டத்தின் நோக்கமாகும். இதற்கு முன் மோசடியில் ஈடுபடும் நபர்கள் அசல் ஆவணம் தொலைந்து விட்டதாக கூறி நகல் ஆவணத்தை வைத்து சொத்து பதிவுகளை முறைகேடாக செய்து வந்தனர். இனி அப்படி செய்ய முடியாது. பத்திரப்பதிவுக்கு முன் கடைபிடிக்க வேண்டிய புதிய சட்டம் தமிழகத்தில் அமலுக்கு வர உள்ளது. இதன்படி இனி ஒரு சொத்தை விற்பனை செய்யவோ அல்லது தானமாக வழங்கவோ பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு செல்லும்போது அதன் மூலப்பத்திரம் கட்டாயம் இருக்க வேண்டும். மூலப்பத்திரம் எனப்படும் அசல் ஆவணம் இல்லாமல் நகல் ஆவணங்களை வைத்து பதிவு செய்ய முடியாது. ஒருவேளை சொத்தின் அசல் ஆவணம் தொலைந்து போயிருந்தால் உள்ளூர் நாளிதழில் அறிவிப்பு வெளியிட வேண்டும். ஆவணத்தை கண்டறிய முடியவில்லை என காவல்துறை வழங்கிய சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். மூதாதையர் சொத்தாக இருந்து அதற்கு முறையான மூலப்பத்திரம் இல்லாத பட்சத்தில் வருவாய்த்துறையால் வழங்கப்பட்ட பட்டா சமர்ப்பிக்கப்பட்டால் மட்டுமே பத்திரப்பதிவு அனுமதிக்கப்படும். விற்பனை செய்யவிருக்கும் சொத்து வங்கியில் அல்லது வேறொருவரிடம் அடமானம் வைக்கப்பட்டிருந்தால் அடமானம் பெற்றவரிடமிருந்து தடையில்லா சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்து பத்திரப்பதிவுக்காக சார்பதிவாளரிடம் ஆவணங்களை தாக்கல் செய்வதற்கு 10 நாட்களுக்கு முன்பாக பெறப்பட்ட வில்லங்க சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த நடைமுறைகள் ஒரு சொத்தின் உரிமையாளர்கள் மட்டுமே தங்கள் சொத்துக்களை பரிமாற்றம் செய்ய முடியும் என்பதை உறுதி செய்கிறது. போலி ஆவணங்கள் மூலம் நில அபகரிப்பு செய்வதை இந்த சட்டம் தடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.